அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்சிங் சீட்டை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மல்சிங் சீட் வந்து பெரும்பான்மை விவசாயிகள் இப்போ வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பட்சத்தில் இந்த மல்சிங் சீட்டாட்டி என்ன நன்மைகள் இருக்குது அதை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இந்த மல்சிங் சீட்டாட்டி என்ன தீமைகள் இருக்குது அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா நன்மைகள்னு பார்க்கும்போது பெரும்பான்மையாக எல்லா விவசாயிகளுக்கும் தெரியுங்க. அதாவது இதில் வந்து களைகள் பெருசாக முளைக்காது. அதாவது ஆள்கூலி நம்ம கொடுத்து நம்ம களை எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து எப்போதும் நம்ம கட்ட தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி விட்டாலே ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம மல்சிங் சீட்டு போட்டிருக்கிறதுனால அந்த வெயில் வந்து மண்ணுக்கு கீழே போகாது, அந்த சீட்டுக்கு கீழே போகாது. அதனால் பயிர்களுக்கு எப்போதும் ஒரு ஈரப்பதம் இருக்கும் அப்படின்ட்டு இந்த மல்சிங் சீட்டு வாங்கி பயன்படுத்துவாங்க. இந்த காரணம் வந்து பெரும்பான்மையாக எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும். ஆனால் இதாட்டி பயிர்களுக்கு வரக்கூடிய தீமைகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு விட்ருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மல்சிங் சீட்டு பயன்படுத்துறதுனால என்னென்ன தீமைகள் இருக்குன்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு மல்சிங் சீட் வாங்கி பயன்படுத்துகிறோன்னா அந்த மல்சிங் சீட்டோட ஜிஎஸ்எம் தாங்க ரொம்ப முக்கியமானது. 20 ஜிஎஸ்எம் இருக்குது, 30 ஜிஎஸ்எம் இருக்குது, 50 ஜிஎஸ்எம் இருக்குது. அதாவது இந்த ஜிஎஸ்எம்ங்கிறது அதோட அடர்த்தி, அதாவது அந்த திக்னஸும் சொல்லுவாங்க. நம்ம 20 ஜிஎஸ்எம்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தினா நம்ம ஒரு பயிர் வரைக்கும் நம்ம பயிர் பண்ணலாம். இதுவே ஒரு 50 ஜிஎஸ்எம்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அடர்த்தி அதிகமாக இருக்க காரணத்தாட்டி ஒரு 3 to 4 பயிர் வரைக்கும் நம்ம வெள்ளாமை நம்ம எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 2.5 வருஷம் வரைக்குமே இந்த மல்சிங் சீட் அப்படியே இருக்கும். அதாவது எங்கேயுமே இத்து போகாது, கிளியாது. அது பாட்டுக்கு நம்ம போட்டவை எப்படி இருந்துச்சோ அப்படியே அது பாட்டுக்கு இருக்கும். இப்படி இருக்க பட்சத்தில் இந்த மல்சிங் சீட்டை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும் பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம மண்ணை நல்லா உழவு ஓட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பெட்டு போட்டுருவாங்க. பெட்டு போட்டதுக்கப்புறம் அந்த பெட்டு போட்டதுலேயே வந்து அடி உரம் அப்பயே கொடுத்துருவாங்க. அதாவது டிஏபியாக இருக்கட்டும், ஃபேட்டம்பாக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டாக இருக்கட்டும், அப்போ அடி உரம் வந்து அப்பயே கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே வந்து ட்ரிப்பு போட்டு அந்த ட்ரிப்புக்கு மேலே வந்து இந்த மல்சிங் சீட்டை போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டைக்கு பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு குழியை போட்டு நம்ம பயிர் பண்ணக்கூடிய எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி, அது தக்காளியாக இருந்தாலும் சரி, வெள்ளரியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி காலிஃப்ளவர், இது போன்ற எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அதுக்குள்ளே வச்சு அப்படியே நடவு பண்ணுவாங்க. தம்பி, இப்படி நம்ம பயன்படுத்தும் போது வந்து ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது, இது ரொம்ப நல்ல விஷயம் தானே, இதில் என்ன தீமைகள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இது ஃபஸ்ட் டைம் பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு அதிகப்படியாக நன்மைகள் கிடைக்குங்க. நான் இல்லைலாம் சொல்ல. நம்ம இப்போ பெரும்பான்மை விவசாயிகள் எத்தனை ஜிஎஸ்எம் வாங்கி பயன்படுத்துகிறாங்க பார்க்கும்போது குறைஞ்சது 50 ஜிஎஸ்எம் பார்க்கும்போது ஒரு 3 பயிர்லேருந்து 4 பயிர் வெள்ளாமை எடுக்கிற மாதிரி தான் இந்த மல்சிங் சீட்டை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அப்படி வாங்கி பயன்படுத்தினா மட்டும் தான் நமக்கு கட்டும். ஏன்னா இந்த மல்சிங் சீட்டோட ரேட் அதிகம். அதை நம்ம வாங்கி பயன்படுத்துறதுக்கு மண்ணில் போட்டு நம்ம விரிச்சு இந்த பெட்டு போடுறதுக்கெலாம் இந்த ஆள்குழியெலாம் கணக்கு பண்ணும்போது ஒரு 2 வருஷம் வரைக்கும் அந்த மல்சிங் சீட்டு இருந்தால் தான் அந்த முட்டுக்குழி வந்து நம்மள்ட்ட எடுக்க முடியும். இது வந்து நானும் குறை சொல்ல மாட்டேங்க. ஆனால் இந்த 2 வருஷம் வரைக்குமே அந்த மண் வந்து ஒரே மண் தான். இந்த நம்ம பெட்டு போட்டோம்ல, அந்த பெட்டு போட்ட மண் வந்து ஒரே மண் தான். அந்த மண்ணை வந்து நம்மளால உழவு ஓட்ட முடியாது. அந்த ஒரே மண்ணில் போய்ட்டு நம்ம திரும்பி நம்ம நடவு பண்ணி நம்ம வெள்ளாமை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ட்ரிப்பு உள்ளவங்க மட்டும் தான் வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். ட்ரிப்பு இல்லாமல் அந்த மல்சிங் சீட்டை பயன்படுத்த முடியாது. நம்ம ட்ரிப்பு மட்டும் இருக்கும்போது நம்ம என்ன ஆகும் பார்க்கும்போது ஃபுல்லாகவே ட்ரிப் ஃபெர்டிலைசர் மட்டும்தாங்க. அதாவது நம்ம சாயில் ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய யூரியாவோ, டிஏபியோ, ஃபேட்டம்பாக்ஸோ, இல்லாட்டி இது போன்ற விலை கம்மியாக உள்ள இந்த பல்க் ஃபெர்டிலைசர் வந்து நம்மளாட்டி வாங்கி பயன்படுத்தவே முடியாது. இதில் ஒன்லி ஒன் நம்ம ட்ரிப் ஃபெர்டிலைசர் மட்டும் தான் வாங்கி பயன்படுத்தணும். அது நம்ம ட்ரிப்பில் வந்து ஃபெர்டிலைசரை கொடுக்கும்போது பெரும்பாலான விவசாயிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளும் இருக்குது. இப்போ தவறுகள்னு கேட்கும்போது இந்த ட்ரிப் ஃபெர்டிலைசர் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் உள்ள ஃபெர்டிலைசர் கம்பெனிலேருந்து இந்த ஆல்நைட்டினோ, 13-45 சிஎனோ இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க. ரேட்டு எங்கேயாச்சும் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது அப்படின்ட்டு இந்த ஆல்நைட்டின், சிஎன், இல்லாட்டி 13-45 வாங்கி இந்த ட்ரிப்பு இந்த மல்சிங் சீட்டு போட்ட அந்த ட்ரிப்பில் கொண்டு போய்ட்டு நீங்கள் விடும்போது என்ன ஆகும் பார்க்கும்போது அந்த பயிர் வந்து ஒரு 3 to 4 பயிர் வந்து அந்த ஒரே மண்ணில் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த விலை கம்மியாக உள்ள இந்த வாட்டர் சாலிபிள் வந்து, அதாவது குவாலிட்டி கம்மியாக உள்ள இந்த வாட்டர் சாலிபிள் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அதில் வந்து அதிகப்படியான உப்புகள் இருக்கும். அந்த உப்புகள் போய்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப் அடைக்கும். அதுக்கப்புறம் போய்ட்டு அந்த ட்ரிப்பு போய்ட்டு எங்கே தண்ணி ஊற்றுதோ, அந்த சொட்டுதோ அதே இடத்துல அந்த உப்புகள் வந்து தொடர்ந்து சொட்டிக்கிட்டே இருக்கும். இப்படி சொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்க்கும்போது அந்த பயிர் சுற்றி வந்து ஃபுல்லாகவே உப்புகள் மட்டும்தான் இருக்கும். அதாவது அங்கே வந்து சத்துக்கள் அந்த பயிராட்டி எடுக்க முடியாது. அந்த உப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தை தாட்டி வச்ச பயிர் வந்து வச்ச மாதிரியே இருக்கும். பயிர் வந்து வளர்கிற மாதிரியே தெரியாது. நம்ம பயிர் என்ன தம்பி, நம்ம ட்ரிப்லாம் நம்ம தொடர்ந்து உரம் கொடுத்துமே பயிர் வளர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குற விவசாயிகளுக்கு இதுவுமே ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சாதாரண நம்ம மல்சிங் சீட்டு போடாமல் இருந்தோம்னா நம்ம ஒரு பயிர் பண்ணுவோம், திரும்பி மண் வந்து நம்ம களைச்சி விடுவோம், உழவு ஓட்டி களைச்சி விட்டு திரும்பி வந்து நம்ம அடுத்த பயிர் பண்ணும்போது இந்த உப்புகள் வந்து இங்கேயும் அங்கேயும் எங்கேயாச்சும் பிறண்டுக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரே இடத்துல அப்படியே முட்டை சேர்ந்து இருக்காது. இதனால் பயிர்களுக்கு வந்து பெரும்பான்மையாக இதோட பாதிப்பு இருக்காது. ஆனால் மல்சிங் சீட்டு பயன்படுத்தும் போது அது 3 பயிர் இல்லாட்டி 4 பயிர் தொடர்ந்து ஒரே மண்ணில் பண்ணும்பொழுது இந்த பாதிப்பு வந்து கண்டிப்பாக இருக்குதாங்க செய்யும்.
அது மட்டும் இல்லாமல் பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப எளிதாகவே வரும். அதுவும் இல்லாமல் இந்த அழுகல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது நம்ம ஒரு பயிர் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம தர்பூசணி பயிர் பண்ணியிருக்கோம்னா தர்பூசணி வந்து ஒரு 90 to 100 நாள் பயிர். அந்த 100 நாள் கழித்து அப்படியே ஒரு 10 நாள் கழித்து நம்ம அடுத்த பயிருக்கு போயிடுவோம். அடுத்தது அந்த இடத்த சுற்றி பண்ணிவிட்டு அதே ஓட்டையில் வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு பயிர் நம்ம வேலாமல் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது இந்த தர்பூசணி பயிரை தாக்கின பூச்சிகள், அந்த நோய் காரணிகள், பூஞ்சானங்கள் எல்லாமே அந்த இடத்துல அப்படியே தாங்க இருக்கும். அப்படி இருக்கிற காரணத்தாட்டி நம்ம அடுத்த பயிர் வைக்கும்போது அந்த பயிரை வந்து சீக்கிரமாக வந்து தாக்கும். ஏன்னா இதில் வந்து சூரிய ஒளி படாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணை களைச்சி விட போகிறதில்ல. அதனால் என்னாங்க பார்க்கும்போது அந்த நோய் காரணி வந்து சாகாது. அதுக்கு தேவையான ஈரப்பதத்திலே அது இருக்கிறதுனால நம்ம அடுத்த பயிர் வைக்கும்போது அது வந்து எளிதாக தாக்குது. இதுவும் ஒரு காரணமாக கூட அமைதுங்க. இது வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, நம்ம இப்போ தான் ஒரு தர்பூசணி இப்போ எடுத்துட்டோம், அதாவது தர்பூசணி ஃபுல்லாக நம்ம நடவு பண்ணி நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க பார்க்கும்போது அந்த ட்ரிப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ட்ரிப்பு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பயிர் வச்சுருவோம். அப்படி பண்ணாதீங்க. நம்ம இங்கே ட்ரிப்பு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து சிஓசி கொடுங்க, அதாவது காப்பர் ஆக்சைடு குளோரைடோ இல்லாட்டி குளோரிபைபாஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது பயிர்களில் வந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நோய் பரப்பக்கூடிய பூச்சிகளோ இல்லாட்டி பூஞ்சானங்களோ வந்து ஃபுல்லாகவே நம்ம அழிச்சிடலாம். அந்த ஃபுல்லாக அழிச்சிட்டு அடுத்த பயிர் வைக்கும்போது பெருசாக வந்து தாக்காதான தாக்கும், பெருசாக வந்து பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் பார்க்குறது என்னென்னு பார்க்கும்போது இந்த நெமட்டோடு தாங்க. இந்த நெமட்டோடு வந்தாலே ரொம்ப ரொம்ப இந்த எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஒரு பயிர் வச்சுட்டு அந்த நெமட்டோடு வந்து மண்ணுக்கீழே அது முட்டை வச்சு அது பாட்டுக்கு அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கீழே நம்ம என்ன தான் சிஓசியோ இல்லாட்டி குளோரியோ இல்லாட்டி நம்ம வேறு ஏதாவது நம்ம கொடுக்கும்போது கூட அது வந்து அந்த நேரத்தில் மட்டும் தான் கண்ட்ரோல் ஆகுது. அடுத்த ஒரு 15 to 20 நாளில் திரும்பி வந்து பயிர் வந்து தாக்கிட்டே இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வெள்ளாமையில் வந்து நம்ம தர்பூசணி வச்சு நம்ம எடுத்துட்டோம். அடுத்த வெள்ளாமையில் அதாவது இந்த சாமந்தியோ இல்லாட்டி செவ்வந்தியோ இது போன்ற பயிர்களை வந்து நீங்கள் நடவு பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது இந்த நெமட்டோட பாதிப்பு வந்து அடுத்த பயிரில் வராமல் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம மருந்து கொடுத்தாலுமே இந்த நெமட்டோடு வந்து ஒரு இடத்துல கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த சாமிங்கி செவ்வந்திலாம் வச்சுட்டு நம்ம ஒரு பயிர் இந்த தர்பூசணி எடுத்ததுக்கப்புறம் அந்த சாமந்தி செவ்வந்தி வச்சுட்டு அடுத்த பயிர் பண்ணும்போது பயிரில் பெருசாக பாதிப்பு வந்து வரமாட்டேங்குது. நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 பயிர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 2 to 3 வருஷம் வந்து இந்த மல்சி சீட்லேயே பயிர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு பயிர் இல்லாட்டி 2 பயிர் பண்ணதுக்கப்புறம் இந்த சாமந்தியோ செவ்வந்தியோ ஒரு பயிர் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பயிர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெள்ளாமை ரொம்ப நல்லாவே வரும். இந்த பாதிப்புங்கிறது சுத்தமாக இருக்காது. இந்த மல்சி சீட் பயன்படுத்துறதுனால இன்னொரு பாதிப்பு நான் பார்க்கும்போது மண்ணில் வந்து காற்றோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மண்ணில் வந்து காற்றோட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் மண் வந்து நல்லா பொலப்பொலப்பாக இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களை வந்து பயிர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமாக எடுத்துக்கும். நம்ம முன்னாடி கூட நம்ம சொல்லியிருக்கோம், வேம்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், மண்ணில் இருக்கிற சத்துக்களை வந்து உறிஞ்சு கொடுக்கும் அப்படின்ட்டு. இது போன்ற நுண்ணுயிர்கள்லாம் மண்ணில் இருக்கும்போது இந்த காற்றோட்டம் பெருசாக இல்லாதனால அதாட்டி வந்து நகர முடியாது. இப்போ வந்து தண்ணி பாயுது அப்படிங்கும்போது அந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு சுற்றி இருக்கோ அந்த அளவில் மட்டுமே அந்த பயிர் வந்து உறிஞ்சி எடுத்துக்க முடியும். அதை தாண்டி வந்து வேறு ஏதாவது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நுண்ணுயிர்கள் வந்து இதை வந்து இழுத்து கொடுக்க முடியாது. அதாவது இது வந்து தண்ணி மட்டும் இல்லை, மற்ற உரங்கள் மற்ற சத்துக்கள், அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட்லாம் மண்ணில் அப்படியே பரவி இருக்கும். இந்த மாலிப்பட்டினம்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அதை வந்து அந்த நுண்ணுயிர்கள் வந்து இழுத்து கொடுக்க முடியாது. காற்றோட்டம் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அதை தாட்டி பரவ முடியும், ஈஸியாக பரவும். அப்படி பரவி தான் தாட்டி இழுத்து கொடுக்க முடியும். இங்கே வந்து காற்றோட்டம் இல்லாத பட்சத்தில் அது வந்து இழுத்து கொடுக்க முடியாது. அதனால் நம்ம அதிகப்படியான மைக்ரோ நியூட்ரியன்ட் நிறைய ட்ரிப் ஃபெர்டிலைசர் நம்ம வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லாட்டி நமக்கு உர செலவு வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க வருது. இந்த காற்றோட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கும்போது, நீங்கள் பயிர் சுற்றி நீங்கள் ஓட்டை போடும்போது சின்ன ஓட்டையை போடாதீங்க. ஏன்னா பெரும்பாலான விவசாயிகள் வந்து சின்ன ஓட்டையை போடுறாங்க. அப்படி போட்டு ஏன்னா தம்பி இது வந்து சைடில் வந்து களை முளைக்கும், களையை வந்து எடுக்க முடியாத அளவு விட்டு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பெரிய ஓட்டையாக கொஞ்சம் போடுங்க. அப்படி போடும்போது மண்ணில் ஓரளவுக்கு காற்றோட்டம் இருக்கும். அந்த சூரிய ஒளி வந்து மண்ணில் லேசாக படும். அப்படி படும்போது அந்த தீமை செய்கிற பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அழியும். அது இல்லாமல் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனும் பயிர்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தம்பி இதுதான் பாதிப்பான்னு பார்க்கும்போது இதை தாண்டி இன்னொரு பெரிய பாதிப்பும் இருக்குங்க. இந்த எலி தொல்லை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம தர்பூசணிலாம் பயிர் பண்ணுற விவசாயிகள் பார்க்கும்போது பெருசாக இருக்காது. ஏன்னா அவங்க வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அதிகம் பயன்படுத்துறதுனால அந்த இடத்துல வந்து எலி வந்து பெருசாக வந்து ஊடுருவி இருக்காது. மற்ற ஏதாவது ஒரு பயிர் நம்ம பண்ணும்போது இந்த எலியோட தொல்லை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா எலிக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை வந்து இந்த பெட் வந்து இருக்குது. மண்ணு கீழே வந்து எப்போதும் ஈரப்பதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயில் இல்லாமல் இருக்க காரணத்தாட்டி அது வந்து அந்த மல்சி சீட்டு கீழே வந்து அது வந்து குடி வந்துடுது, அங்கேயே இருக்குது. அந்த மல்சி சீட்டை அதை வந்து கடிச்சு வச்சிருது அப்பப்போ.
அது வந்து மல்சிங் சீட்டை மட்டும் கடிச்சு வைக்காமல் ட்ரிப்பையும் அப்பப்போ கடிச்சு வச்சிருதுங்க. இதோட பாதிப்பும் அப்பப்போ அதிகமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த மல்சிங் சீட்டு பயன்படுத்துறதுனால இவ்வளோ தீமைகள் இருக்குங்க. இதை தாண்டி என்ன நன்மைகள் இருக்குன்னு கேட்கும்போது நம்ம ஆரம்பத்தில் சொன்னதாங்க, இதை வந்து பயன்படுத்தும் போது களைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா மண்ணுக்கு மேலே வந்து எதுவும் மூடி இருக்கிறதுனால பெருசாக சூரிய ஒளி வந்து கீழே படாது, அதனால் களைகள் எதுவுமே முளைக்காது. அதை தாண்டி வந்து நம்ம தண்ணியோட தேவை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம பயன்படுத்தலாம். கோடை காலத்துலலாம் இதை நம்ம பயிர் பண்ணுறதுக்கு ரொம்ப மல்சிங் சீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன் நம்ம ஒரு டைம் நம்ம தண்ணி விட்டாலே தண்ணி வந்து பெரும்பான்மையாக ஆவி ஆகாமல் மண்ணு கீழே அப்படியே ஒரு ஈரப்பதம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல வகை பயிர்களுக்கெலாம் அந்த மல்சிங் சீட் எதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, இந்த தக்காளி இது போன்ற பயிர்கள்லாம் இந்த மண்ணு கீழே போயிட்டு படும்போது, அதாவது இந்த பழங்கள்லாம் மண்ணில் படும்போது இந்த அழுகல் போன்ற நோய்கள் வரும். பழத்தை பார்க்கும்போது பெருசாக சைனிங்லாம் இருக்காது. ஆனால் அந்த மல்சிங் சீட்டை பயன்படுத்தும் போது பழங்கள்லாம் வந்து கீழே மண்ணில் படாது. அந்த மல்சிங் சீட்டு கவர் மேலே படுறதுனால பெருசாக அந்த மண் வந்து எதுவுமே ஒட்டாமல் இருக்க அந்த தாட்டி அழுகல் வராது. பழத்தை பார்க்கும்போது நல்லா பளபளப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்ணில் கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து அதிகம் வேஸ்ட்டும் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மல்சிங் சீட் பயன்படுத்துறதுனால இவ்வளோ நன்மைகளும் இருக்குது, அதே நேரத்தில் இவ்வளோ தீமைகளும் இருக்குது. நீங்கள் வந்து எந்த பயிருக்கு நீங்கள் மல்சிங் சீட் பயன்படுத்துகிறீங்க அதை பொறுத்து தாங்க நீங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா எல்லா வகையான பயிர்களுக்கும் மல்சிங் சீட் வாங்கி பயன்படுத்துறது என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம், ஏன்னா இதோட விலையும் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஆட்கொள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்குது. இது வந்து தேவையான பயிர்களுக்கு வாங்கி பயன்படுத்தலாம். அதாவது போகை பயிர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி தர்பூசணியாக இருக்கட்டும், இல்லாட்டி காலிஃப்ளவராக இருக்கட்டும், இல்லாட்டி தக்காளியாக இருக்கட்டும், இது போன்ற பயிர்களுக்கு வாங்கி பயன்படுத்தலாம். அதிகப்படியான மற்ற பயிர்களுக்கு வாங்கி பயன்படுத்துறதை நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. மல்சிங் சீட்டை பற்றி இந்த வீடியோவில் நான் விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.